வச்சுக்கிட்டோம். உண்மை நிலையை கண்டறிஞ்சுதான் நீங்க பண்ணுவீங்க. உண்மை நிலை என்னவோ அதை கண்டறிஞ்சு அதை ஆராய்ஞ்சு அதில் இரு பக்கத்துலையும் யாருக்கு என்னவோ அதை வச்சு தான் நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்கிறோம். அந்தவங்களுக்கு சாதகமாக நம்ம நடக்கணும், நம்ம இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறதெல்லாம் வந்து இங்கே சாத்தியப்படாத விஷயம். சரியா? அது வந்து நடக்காது. உண்மையிலேயே வந்து ஒருத்தருக்கு பாதிப்பு வந்திருக்குன்னா, ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி மாற்றி அமைக்கணும், அவங்கள எப்படி சரி பண்ணி கொடுக்கணுங்கன்னு வேணால் யோசிக்கலாமே தவிர, இவங்க சொன்னது தான் உண்மை அப்படின்னு நம்ம வந்து பயணம் பண்ண முடியாதுல்ல. நம்ம இப்படி பண்ண முடியாது இல்லையா? பணம்லாம் எதுக்கு சாமி? பணம்லாம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, பணத்தை வச்சு என்ன செய்யணும்? அவங்க பொண்ணை சிபிஎஸ்சியில் படிக்க வைக்குது. பணம் கட்டாமல் அந்த ஸ்கூலில் சேர்ப்பானுங்க. வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா கட்டினா தான் சேர்ப்பானுங்க. சிபிஎஸ்சி படிக்குது அந்த பொண்ணு. பணம்லாம் வேண்டாம், எதுக்கு பணம் கேட்குறாங்க? அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறது, ஆசைகளை எக்கச்சக்கம் வச்சுக்கிட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ பண்ணிக்கிட்டு தர்றாங்க அவங்க. எல்லாம் சரி, ஏதோ 1-2 பிரச்சனைகள் இருக்கானா அந்த வீட்டில் இருக்குது. அதை வந்து நம்ம சரி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போனேன். ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை நம்ம அவங்கள்ட்ட ஓப்பன் பண்ணிட்டோம். நீ சொல்கிறத வச்சுலாம் நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்க வந்து நம்ம சொல்கிறத அவங்க நம்பலைன்னா அப்புறம் எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறத எப்படி நம்ம நம்ப முடியும்? ட்ரெஸ் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்காது. பாப்பாவுக்கு கெவுன் கொடுத்தாங்க, சேலை கொடுத்தாங்க. சேலையை 2 கெவுனாக தைச்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோமா அப்படின்னு. அந்த பாவத்தை செஞ்சுடாதீங்க, ஒழுங்காக கெட்டாமல் கெட்ட முடிஞ்சா கெட்டுங்களேன்னு அப்படியே கூட வச்சுருங்க. ஏன் இப்படி செய்யணுங்கிறீங்க? வேறு யாருக்காவது கூட கொடுத்துருங்கன்னு சொல்லிடு, அந்த புண்ணியம் அங்கிட்டு போட்டோம். என்ன ரொம்ப தூரத்துக்கு பேசுகிறீங்க அப்படின்ட்டு பேசணும். ரொம்ப தூரத்துக்குன்னு இல்லை, உண்மையே பேசியாகணும். அப்புறம் அது மறைச்சி பேசணும். அவங்கள சத்தம் போட்டுட்டு என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அதை அப்போ தான் நோட் பண்ணப்போ அவங்க கழுத்தில் போட்டுருந்த அந்த கயிறை கூட, அதான் இவங்க அந்த மாதிரி ஆளுங்க வேறு மாதிரி போகிறவங்க போல அப்படின்ட்டு நினச்சிட்டு நான் இப்போ அவங்க பக்கம் திருப்பி கூட பார்க்கல, பேசாமல் இருந்துட்டு. எங்கள் குறி சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க. இன்னும் எனக்கிட்ட சாமி போட்டாவே கேட்டாங்க. அதெல்லாம் வாங்குற இடத்துல நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே கொடுத்துட முடியுமான்னா நாளைக்கு கொண்டு தூக்கி தூர போட்டு போயிடுவாங்க. அந்த பாவம் இன்னும் அது எங்கே போய் இப்போ தீக்கிறது அவங்க? அதனால் அதெல்லாம் இப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, வந்தாங்க, வந்து கேட்டாங்க, அதனால் வந்தால் திருப்பி வர சொன்னால் வந்தாங்கங்கிறதுக்காக நம்ம கூட அதை கொடுத்தோம். அந்த பையன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாரு, அந்த பொண்ணோட மாப்பிள்ளை. சரி, அந்த பாதிப்பு எதில் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னு பார்க்கும்போது அது கடைசியாக எங்கே வருதுன்னா அந்த பொண்ணோட அவள் ஆத்தாட்ட தான் வருது. இவன் இன்னொருத்தர் மேலே சொல்லிக்கிட்டு இருக்கான். புரிஞ்சுதா? மாமியாக்காரிக்கிட்ட தான் வருது அது கடைசியில் பார்த்தா. இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் அவங்க சித்தி மேலே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? அப்போ இதெல்லாம் வந்து அதுக்கு தான் அந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. தெளிவாக நம்ம அவர் பார்க்குறோம்னு சொல்லியிருக்காரு, பார்த்தா நம்ம தான் மாட்டுவோங்கிற மாதிரி அந்த அம்மா அந்த வேலையை பண்ணியிருக்கோம். சரி, அதை பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு வகையில் அது வராத வரைக்கும் நமக்கு நல்லது தான். அதுக்காக நம்ம எவ்வளோ வேலை பார்க்கணும், கஷ்டப்படணும்னு தான் இருக்கு இல்லையா? இப்போ அது மிச்சம் தானே. சாப்பாடு கொடுக்குறதுக்காக என்னப்பா சொல்லி சொன்னோம்மா? இவரு போன ஜென்மத்துல கடன் பட்டுப்பாரு, அதான் நமக்கு சாப்பாடு போட்டு கழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சத்தியா செருப்பால் அடிக்கணும். இதுவரை எடுத்த எந்த பிறவிலே நான் இதுவரை யாருக்கும் கடனாளி கிடையாது. விளக்கமும் கொடுப்பீங்க, அப்படி லாக் பண்ணி உபதேசத்துல லாக் பண்ணி அக்கே வந்து லாக் பண்ணவும் செஞ்சாங்க. போடுறாங்க இவங்க. என்ன மற்ற குழந்தைகளுக்கு தானே சாப்பாடே செய்கிறது, குழந்தைகளே சாப்பிட முடியாமல் கிடக்கா. நீங்கள் சாப்பிட முடியலன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. குழந்தைகள்லாம் அங்கே இன்னும் காரமாக வச்சா கூட